கர்த்தருக்கு நாம நிராசுவத்து தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனிமேல நடத்த போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி நன்றி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரம் பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா ஏச்சடா ஏச்சடா எல்லாம் வல்லவரே. ஏச்சடா ஏச்சடா எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. ஏச்சடா ஏச்சடா ஆமென் ஆமென். சகலத்தை நன்மை பெறுவாய் செய்கிற சகோதரனே நீரல்லவா. ஆதினாலே ஸ்தோத்திரம் பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா இயேசு அப்பா அப்பா ஏலோயி ஏலோயி எங்கே காண்பவரே. உபத்திரவங்களும் பாடுகளும் துன்பங்களும் யாரிடையும் ஏலோயி ஏலோயி என்னை காண்பவரே. ஓராமா சனதரவலவு ஓ அதினாலே ஆமென் ஓ ஆமென் ஆமென் உங்களுக்கு அப்பா அப்பா இயேசு அப்பா அப்பா ஏகுமாரியே கேலாம் பார்த்துக்கொள்ளே. கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆமென் எல்லாம் பார்த்துக்கொள்ளே. ஏகுமாரியே எஸ் எஸ் எல்லாம் ராமா சனாமா கனகரமா ஷெலமியனமு ஓ அதினாலே ஆமென் அப்பா அப்பா
எங்களை போஷித்தீங்க, எங்களை அரவணைத்தீங்க, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீங்க ஆண்டவர். ஆண்டவரே, கடந்த 9 மாத்திரம் அல்ல ஆண்டவர், 10வது மாதத்தின் இந்த கருத்து நாங்கள் ஒன்று கொண்டே பெறும் ஆண்டவர். எங்களிலே நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியா என்று உங்களுடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். எங்கள் குறைகளை குற்றங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களுக்குள்ளே காணப்படணும் ஆண்டவரே. உம்மை உறுதியாக நாங்கள் பற்றிக் கொள்ளணும் ஆண்டவரே. உமக்காய் வைராக்கியமா ஜீவிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்க. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற சுத்தம் உங்களுக்கு உண்டாகும். பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே, ஆமென் ஆமென். பரிசுத்த பரிசுத்த அதினாலே சோத்திரவரே, அப்பா அப்பா காக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை ஓட்டுகிறவர், இது வாழ்க்கையை கைவிடவே இல்லை. உங்களை நாமத்தை நம்பி வைக்கப்பட்டு போகவே ஆண்டவரே. இந்த 10வது மாதத்திலும் அதற்கு புதிய கிருபைகளையும் புதிய வல்லமைகளையும் புதிய வரங்களையும் அதற்கு புதிய வார்த்தைகளையும் கொடுத்து பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நாங்கள் இன்னும் உமக்கு ஏற்ற சாட்சியாய் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் என்பதை உண்டாகத்தக்கதாய் அநேகரை நாங்கள் உபக்கமாய் இழுத்து கொள்ளத்தக்கதாய் அற்புதத்தை அடையாளங்களும் எங்கள் நடுவில் எங்களுக்குள்ளே நம்புகிறவர்களுக்குள்ளே நீ செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, சோதரிக்கிறோம். உங்களுடைய காரணம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியத்தை செய்யும். எங்கள் துதி கன மகிமை எல்லாம் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மறுபடியும் கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி. நன்றா கவனிங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி. அடுத்தது, தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவே. நல்ல கரத்தட்டி ஆண்ட நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறது ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுனால அது கர்த்தரிடத்துல என்ன பண்ணும்? திரும்பி போயிடும். இந்த சரீரம் அது மண்ணிலிருந்து வந்ததுனாலே அது மண்ணுக்கு திரும்பும். இந்த ஆத்துமா தான் இந்த பூமியிலே இருந்தாலும் எல்லாவற்றையும் கலங்கும். ஹல்லேலூயா. நன்றாக ஒரு ஆத்துமா அது சோர்ந்து போகுது என்றால் அவருடைய முகத்துல அந்த சோர்வு தெரியும்.
அந்த கலைப்பு. ஹல்லேலூயா. அந்த கவனிங்க, ஆத்துமா வியாகுலப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா துக்கப்படும் போதுதான் நம்முடைய முகக்கலை மாறும். பார்க்கும் பொழுதே, ஏமா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, என்ன மன கஷ்டமா, எதனா பிரச்சனையா என்று கேட்கும் பொழுது அவங்க முகக்கலை வெளிப்படுது. ஹல்லேலூயா. அதனால அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, எதனால குறித்து நீ கவலைப்படுகிறியோ அந்த எல்லா கவலையும் உன்னை விட்டு நான் அகற்றப்படுவேன். ஹல்லேலூயா. நான் அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்படுற, ஏன் உன் ஆத்துமா சோர்ந்த போது, நீ ஏன் வேதனைப்படுற, எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி, உபத்திரவத்தை எல்லாவற்றையும் மாற்றி, ஹல்லேலூயா, தேவன் சம்பூர்ணம் அடைய போவார். ஹல்லேலூயா. அவர் சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். எந்த காரியத்தை குறித்தும் நீ கலங்காத. ஆண்டவர் உன் ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நன்றாக கவனிங்க, தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. தோய்ந்த ஆத்துமாவை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவர் ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம அதில் வாங்கி ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? For I have satiated the weary soul, and I have replenished every sorrowful soul. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவாராம். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவாராம். அவர் நம் ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம்? பலப்படுத்துவாராம், தைரியப்படுத்துவாராம். நல்ல கவனிங்க. ஏனென்றால் தேவன் மக்கள் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய சோர்வான சூழ்நிலையிலும் சோர்ந்து போகின்ற ஆத்துமாவை அவர் என்ன பண்ற? மறுபடியும் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆறுதல்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பார்க்கும் பொழுது 5 விதமான காரியங்கள் செயல்படுகிறது. புதிய ஒரு ஊற்றை உங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். அவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உற்சாக ஆவியை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கீழ்ப்படுத்தின ஆவியை உங்களுக்கு தர பண்ணுகிறவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அது உங்களை நம்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் விடாத ஆத்துமாவை சம்பூர்ண மடைய பண்ணி தோய்ந்த ஆத்துமா எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்கிறார். அதுக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அந்த வருகிறது, இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். நீங்கள் விடாய்த்த போதெல்லாம் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க மனவடிமா இருக்கும் பொழுது அவர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆகா, தன்னுடைய புருஷனாலும் கைவிடப்பட்டவராய் வனாந்தரத்தில் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பிள்ளையை சாகுவதை காண மாட்டேன்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தார். நல்லா கவனிங்க. கைவிடப்பட்ட நிலைமை. அடுத்தது எப்படி? சோர்வான நிலைமை.
அது மாத்திரமல்ல, ஒன்றுமில்லாம நிலைமை, வனாந்தரத்துல தண்ணி கூட இல்லை. ஐயோ, நான் பிள்ளை சாகுத காண மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுது கொண்டு இருக்கிறார். நன்றாக கவனிங்க, நம்ம பிள்ளை அழுவது, அவள் அழுவுறா, பிள்ளையை போட்டுட்டு ஒரு தூரத்துல போயிட்டு அவள் அழுது கொண்டு இருக்கிறார். அப்ப பாக்குறாரு, ஆகாருடைய கண்ணை அவர் திறக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். அங்க ஊற்று ஏற்படுத்தி ஓடுது. ஹல்லேலூயா. அங்கதான் அவர் ஆண்டவருடைய ஒரு பேர் இருந்தா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஓய்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களுக்கு நினைவாக இருக்கிறார். எதனால அவர் நம்மளை கைவிட்டார்? ஏன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கீழ்ப்படியாமை தான். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோர்வு, கைவிடப்பட்ட நிலைமை. அது மாத்திரமல்ல, ஒரு தத்தளிப்பான சூழ்நிலை. ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பு. ஹல்லேலூயா. நம்ம பணியாத போனா அடி உண்டு என்பதை நம்ம என்ன பண்ணோம்? அறியணும். அதனால்தான் ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நம்மை திருத்துகிறவர் அவர். அவருடைய பிள்ளையா மாற்றுகிறவர். நன்றாக கவனிங்க. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனசாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெற்றி நாணி கொண்டிருக்கிறேன். நான் செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து நான் என்ன பண்ண மனதுக்கத்தோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. திருப்புகிற ஆத்துமாவை தான் ஆண்டவர் சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். எதெல்லாம் நீ இழந்து போனாயோ அதை திரும்ப அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வெட்கம் உனக்குள்ள வேணாம். நீ எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவர் விட்டு போன என்று நீ நினைத்து கலந்த வேண்டும். அப்போதான் அவர் உனக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, வெட்கி ஞானி, ஞானி கொண்டு இருக்கிறேன், சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். நீ பேசுகிற, நீ உன்னை அர்ப்பணித்து தேவனிடத்துல நீ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்திலாம் நான் விலகி போன ஆண்டவரே, உம்மை மறுதலித்த ஆண்டவரே, உம்மை கிட்டி சேராம போன என்று நீ அழுது கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்கள் கண்ணீரை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதனால சொல்றாரு, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவன் என்னை விட்டு பின்வாங்கினா அவனுக்கு ஆபத்து வரும், அவன் என்னை விட்டு பின்வாங்கினா அவனுக்கு மோசம் வரும், எல்லாம் அவன் அந்த காரியத்தெல்லாம் நான் உனக்கு சொல்லி இருந்தா அவன் பின்வாங்கி போனா. ஆனாலும் நான் சொல்றது, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், நினைத்துக் கொண்டே இருக்கேன். நீ பின்வாங்கி போலாம், ஆனாலும் உன்னை நினைவா இருக்கிற கர்த்தர் அவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். அவனை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமா இருக்குவேன் என்று கர்த்தர் சொல்ல. நல்ல கர்த்தட்டி நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காகவே நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்வார். நம்மை ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் கைவிடவே மாட்டார்.
ஹல்லேலூயா. அநேக காரியங்களை பார்க்கலாம். அங்க பாருங்க 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவருக்கு எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கத்துச்ச. நல்லா கரந்தட்டி ஹல்லேலூயா. நான் அவரை அவருக்கு நான் பின்வாங்கினேன், அவரை சேராமல் போனேன், அவரை நான் மறுதலித்தேன். தேவனுடைய கோபம் என் மேல் இருந்தது. நான் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டேன். நான் இடத்துல அழுது புலம்பும் போது அவர் என் மேல் இறங்குகிறவரா? எப்படி இறங்குறாரா? ஒழுக்கமா இறங்குகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்ம சொல்றாரு, நான் படித்த ஆத்துமா என்ன ஆயிடுமா? சோர்ந்து போகுமே. நான் எப்போது நான் அவரோடு கூட என்ன பண்ண மாட்டேன்? ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 57:16. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 57:16. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன். எப்போதும் உன் மேல கோபமா இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நன்றா கவனிங்க. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமா இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை இறங்குகிறவர். அவர் எப்பொழுதும் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்க மாட்டார். ஆண்டு சொல்ல திரும்பத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்தெந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல இருந்து நீ திரும்பும் போது உன் கண்ணீரை கண்டு மறுபடியும் நான் உனக்கு இறங்குவேன். ஆத்துமாவை நான் சம்பரணமடைய பண்ணுவேன். சோர்வை உன்னை விட்டு அகற்றுவேன். உன் கருவு குறைவுகளெல்லாம் நான் நிறைவாக்குவேன். மறுபடியும் நான் உன்னை புதுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த கால வேளையில நம்ம அவரை பாடி அவரை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். அவருடைய நாமத்தை எங்கும் சொல்லி வருவேன். இந்த இடத்துல நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, இயேசு கைவிட மாட்டார்.